ஒட்டுமொத்த உலகத்தையும் கடந்த 39 நாட்களாக பதட்டப்படுத்திட்டு இருந்த ஈரான் அமெரிக்க யுத்தம் ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. 2 வார கால போர் நிறுத்தம் அப்படின்னு அமெரிக்க தரப்பு அறிவிச்சிருக்குது. ஈரான் தரப்பும் அத அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்றைய இரவு ஈரான் நாகரிகத்த கம்ப்ளீட்டா அழிக்கப் போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. உலகம் முழுக்க மிகப்பெரிய பதட்டம். ஈரான்ல நம் கண் பார்க்க ஒரு இன அழிப்பு நடக்கப் போகுது அப்படின்னு உலகமே பதற ஆரம்பிச்சிருந்த நிலைமையில தான் ட்ரம்ப் விதிச்சிருந்த அந்த காலக்கெடு முடிவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தலையிட்டு இதில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி அதில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி இப்போ ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப்போட அறிவிப்பின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 வார காலத்துக்கு போர் நிறுத்தம் நடத்தப்படும். அதற்கான காரணம் ஈரானில் எங்களுடைய தாக்குதல் இலக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் அழித்து முடிச்சிட்டோம். இனிமேல் அங்கே அழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். அங்கே எதுவும் இல்லை, அதனால் எங்களுடைய டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ 2 வார காலத்துக்கு சீஸ்ஃபயர். இதில் நாங்கள் எதுவும் தாக்குதல் நடத்த மாட்டோம். அதே போல் ஈரானும் தாக்கக்கூடாது. ஹார்மூஸ் நீரிணையை திறந்து விட வேண்டும். ஈரான் தரப்பிலிருந்து 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அடிப்படை இருக்கிறது அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். அதனால் இந்த 2 வார காலத்துக்கு பிறகு அதை பற்றி நெகோசியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட அந்த ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கிற அறிவிப்போட சாராம்சம். மறுபக்கத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, முதல்ல பாகிஸ்தானுக்கு நன்றி. பாகிஸ்தான் பிரதமரும் இராணுவ தலைவரும் இதில் தலையிட்டு இப்படி ஒரு 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு அவங்க ஏற்படுத்திய முயற்சியின் காரணமாக இது நடந்திருக்குது. அதனால் அவங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க தரப்பு 15 நிபந்தனைகளை முன் வச்சாங்க. நாங்கள் ஒரு 10 நிபந்தனைகளை முன் வச்சோம். ஈரான் முன்வைத்த 10 நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதால் ஈரான் இதற்கு சம்மதிக்கிறது. இந்த 2 வார காலத்தில் அமெரிக்க தரப்பு எங்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்றால் நாங்களும் பதில் தாக்குதல் நடத்த மாட்டோம். அதே போல் ஹார்மூஸ் நீரிணையை திறப்பது என்பதை குறித்து எங்களுடைய இராணுவ தலைமையுடன் ஆலோசிப்போம். எங்கள் இராணுவ தலைமையின் ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த 2 வார காலத்துக்கு ஹார்மூஸ் நீரிணை திறக்கப்படும். அமெரிக்க கப்பல்களுக்கும் திறக்கப்படும் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி அறிவிச்சிருக்கிறார். ஸோ இந்த யுத்தம் அதிகாரப்பூர்வமாக அடுத்த 2 வாரத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. 2 வாரத்துக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது அதுக்கு பிறகு, இப்போதைக்கு 2 வாரத்துக்கு யுத்தம் நடக்காது. கிட்டத்தட்ட 39 நாட்களாக நடைபெற்று வந்த யுத்தம் இது. இது ஏற்படுத்திய பாதிப்பு எவ்வளவு தீவிரமானது அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற சின்னஞ்சிறு நாட்டோட சிறிய கிராமம் வரைக்கும் இதோட பாதிப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம். விற்கிற டீ விலை ஏறி போச்சு, வீட்டில் சமையல் கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, எத்தனையோ சாலையோர கடைகள் இழுத்து மூட வேண்டியிருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் அவ்வளோ பெரிய பிரச்சனை. 3200 கப்பல்கள் அங்கே நிற்கிது. அதில் சிக்கிட்டு இருக்கிற 20,000 பணியாளர்கள், இன்னும் என்னென்னவோ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் பிரச்சனையை இந்த உலகம் இந்த நிமிஷம் வரையும் சந்திச்சிட்ருக்கு. அப்படின்றதுனால இந்த 39 நாள் யுத்தம் முடிவுக்கு வந்ததில் மிகப்பெரிய ஆசுவாசம், மிகப்பெரிய மகிழ்ச்சி, நிம்மதி. முக்கியமாக வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்குற எத்தனையோ லட்சக்கணக்கான வேறு நாடுகளை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து கணிசமான பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. ஈரான் தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அங்கே உள்ள எல்லாருமே ஒரு விதமான பதட்டத்திலையும் உயிர் அச்சத்திலையும் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த 2 வார காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிம்மதி. 2 வாரத்துக்கு பிறகு இந்த போர் என்னவாகும் அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த போர் நடக்காது, அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதே மிகப்பெரிய நிம்மதி தான். சரி, இந்த போரிலிருந்து உலகம் கற்றுக்கொண்டது என்ன, இதோட டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பல முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்று, ஈரான் தரப்போட வீரம், ஈரான் மக்களுடைய மன உறுதி. இதை யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. முக்கியமாக அமெரிக்கா எதிர்பார்க்கல. அமெரிக்கா இது ஒரு குறுகிய கால யுத்தமாக இருக்கும், சில நாட்களில் உள்ள புகுந்து ஈரானை வென்று விடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அமெரிக்கா உள்ளே வந்துச்சு. அங்கே வெனிசுவேலாக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுராவை தூக்குனதும் அந்த நாடே கொலாப்ஸ் ஆச்சு இல்லையா, அதுபோல் அவங்க ஈரானை நினச்சிட்டாங்க. பிறகு வந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ட்ரம்ப் இதை வெளிப்படையாக சொல்லவும் செஞ்சார். ஈரான் தரப்பு இவ்வளவு தீவிரமாக எங்களை பதில் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நாங்கள் அவங்கள தாக்குனா பதிலுக்கு அவங்க சுற்றி உள்ள வளைகுடா நாடுகளை தாக்குறாங்க. இதை யாருமே எந்த அதிகாரியும் என்கிட்ட சொல்லலை, உளவுத்துறையே சொல்லலை அப்படின்னு ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லவும் செஞ்சார். ஸோ ஈரான் தரப்புடைய பதில் தாக்குதலோட தீவிரம், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதையுமே அமெரிக்க தரப்பு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வகையில் மிகப்பெரிய இராணுவ வெற்றியை ஈரான் தரப்பு பெற்றிருக்கிறது. ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவர்களுடைய கடற்படைக்கு ஒரு பேரழிவு, அவருடைய விமானப்படை கணிசமாக அழிக்கப்பட்டிருக்கு. உள்நாட்டு கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டிருக்கு. டெஹரான் நகரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி, கார்க் தீவில் மிகப்பெரிய அழிவு,
இன்னும் என்னென்னவோ நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட, ஒரு இராணுவம் அப்படின்ற அடிப்படையில் மிகுந்த தன்னெழுச்சியோடு, சாவுக்கு அஞ்சாத மன உறுதியோடு எத்தனையோ லட்சக்கணக்கான வீரர்கள் களத்தில் நின்னாங்க. நேற்று கூட ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியான் என்ன சொல்றாரு? ஈரான் நாட்டு சார்பாக 14 மில்லியன் வீரர்கள், 1,40,00,000 பேர் இந்த யுத்த முனைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுல நானும் ஒருவன். அவரும் யுத்த முனையில போய் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சார். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து ஒரு உறுதியோட இருந்தாங்க. செத்தாலும் சாவோமே தவிர உன்கிட்ட அடிபணிய மாட்டோம் அப்படின்றதுல அவ்வளவு உறுதியோட இருந்தாங்க. இந்த யுத்தத்தை தொடங்குனது அமெரிக்காவா இருக்கலாம், ஆனா முடித்து வைப்பது ஈரானாக தான் இருப்போம் அப்படின்னு மிக தொடக்கத்திலேருந்து அவங்க அறிவிச்சாங்க. வெறுமனே வாய் சவடால் அப்படின்னு மட்டும் இல்லாமல் சொன்னதை செஞ்சும் காட்டினாங்க. அமெரிக்காவுடைய எத்தனையோ மில்லியன் டாலர் மதிப்புடைய விமானங்களை எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக ஈரான் வீழ்த்தி காட்டுனுச்சு. உலகமே அதை பார்த்துச்சு. இப்படி ஈரான் தரப்புக்கு இராணுவ ரீதியாக மிகப்பெரிய வெற்றி தான், அதில் நோ டவுட். அடுத்தது ஈரான் உலக அரங்கில் ஏற்படுத்தியிருக்கிற கண்ணோட்டம் இருக்கு இல்லையா ஈரானை பற்றி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யுத்தத்திற்கு முன்பு ஈரானை உலக நாடுகள் பார்த்த விதமும் இதற்கு பிறகு பார்க்க போகிற விதமும் கம்ப்ளீட்டாக வேற. இதற்கு முன்னாடி ஈரான்கிட்ட இவ்வளவு பெரிய பலம் இருக்குது, இவ்வளவு தீவிரமாகவும் உயிருக்கு அஞ்சாமலும் அவ்வளவு பெரிய இராணுவ வல்லரசு அமெரிக்காவை எதிர்த்து இவ்வளவு விடாபிடியான தீவிரத்தோடு நிற்பாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை ஈரான் செஞ்சு காட்டுனுச்சு. அடுத்தது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள். இப்போ அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு தலைவராக இருந்து ரிசைன் பண்ண ஜோ கென்ட் தொடர்ந்து அமெரிக்காவை அம்பலப்படுத்தி எக்ஸ் தளத்தில் எழுதிட்டு இருக்கார். அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்னும் பல அதிகாரிகள், பல அரசியல் கட்சி தலைவர்கள், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அமெரிக்கா இந்த யுத்தத்தை ஏன் விரும்பவில்லை, இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இவ்வளவு தூரம் போய் ஈரானில் சண்டை போடுது, எத்தனையோ ஆயிரம் வீரர்களோட உயிரை பணயம் வைக்குது, அமெரிக்க வரி பணத்தை இஸ்ரேலுக்காக போய் ஈரானில் செலவிடுது, இந்த தேவையில்லாத யுத்தத்தை அமெரிக்கா நிறுத்திக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அமெரிக்காக்குள்ளே ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு தீவிரமான மனநிலை உருவாயிருக்குது. தினசரி போராட்டங்கள் வெடிக்குது, டிவி டிபேட்டுகளில் வருது. ஒரு பர்செப்ஷன் அப்படின்ற அடிப்படையில் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிரான போருக்கு எதிரான அந்த மனநிலை தீவிரமடைஞ்சிருக்குது. இது ஈரானுக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு முக்கியமான வெற்றி. அடுத்தது நேட்டோ படைகள். நேட்டோ படைகளில் இத்தனை நாடுகள் இருந்தாலும் கூட அதில் ரொம்ப வலிமையான நாடு அமெரிக்கா தான். அதற்கு அதிகபட்ச நிதி உதவியை செய்கிறது அமெரிக்கா தான். பட் இந்த யுத்தத்தில் இந்த அநீதியான போர் அப்படின்றதுனால எந்த நேட்டோ உறுப்பினர் நாடுகளும் அமெரிக்காவுக்கு துணை போகலை. ட்ரம்ப் வெளிப்படையாக புலம்பவும் செஞ்சார். நேட்டோ அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஒரு கூலிப்படை போல செயல்பட்டது கடந்த காலத்தில். இந்த யுத்தத்தில் அது முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் இஸ்ரேலுக்காக ஒரு யுத்தம் நடத்த போனால் அதுக்காக எங்கள் நாட்டோட சாவரின்ட்டியை நாங்கள் அடகு வைக்க முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டை ஒவ்வொரு நாடும் ரொம்ப உறுதியாக எடுத்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம். எதிர்காலத்தில் நேட்டோ அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்குமா, அது பழைய தன்மையோடு செயல்படுமா அப்படின்றதெல்லாம் விவாதத்துக்குரியது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மாற்றம் இதில் நடந்திருக்குது. அதே போல் மற்ற நாடுகள் அமெரிக்காவுடனான உறவு அப்படின்னு இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதில் மிகப்பெரிய மாற்றம் இனிவரும் காலத்தில் வரும். முக்கியமாக ஃப்ரான்ஸ் அமெரிக்காவில் இருந்த தன்னுடைய 129 டன் கோல்டு ரிசர்வை அங்கிருந்து விற்றுட்டு மறுபடியும் பாரிஸில் வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற தங்களுடைய முதலீட்டை முற்றிலுமாக வெளில எடுக்கிறது அப்படின்னு ஒரு நாடே முடிவு பண்ணி வெளில எடுத்துருக்குது. இந்த நிலைப்பாட்டை மற்ற நாடுகள் கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அமெரிக்க கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணால் அதில் வர்ற ரிட்டர்ன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவில் போய் மல்டி ட்ரில்லியன் டாலரை முதலீடு பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரான்ஸ் போல் ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவில் இருக்க தங்களுடைய முதலீட்டை வெளியில் எடுக்க ஆரம்பித்தா அமெரிக்கா சௌரியத்துக்கு டாலர் அச்சடித்து உலக நாடுகளுக்கு விநியோகிக்க முடியாது. அதனுடைய டாலர் அந்த வலிமை இருக்கு இல்லையா, டாலரின் வலிமை அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கும். அதுக்கான முதல் படியை ஃப்ரான்ஸ் தொடங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வளைகுடா நாடுகள். ஈரானை சுற்றி இருக்கிற யுஏஇ, சவுதி அரேபியா உள்ளிட்ட இந்த நாடுகள் இதுவரை காலமும் தங்களுடைய பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பியிருந்தாங்க. அதனால தான் அமெரிக்க இராணுவ தளத்தை தங்களுடைய நாட்டில் ஹோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த யுத்தம் திட்டவட்டமாக ஒரு உண்மையை அவங்களுக்கு புரிய வச்சுருக்குது. அமெரிக்காவெல்லாம் வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்ற உண்மையை இந்நேரம் அவங்க தெளிவாக புரிஞ்சுருப்பாங்க. ஈரானுடைய ஒவ்வொரு நாள் தாக்குதலையும் சமாளிக்க முடியாமல் அந்த நாடுகள் எப்படி பதறி போனாங்க, அவருடைய பொருளாதார இலக்குகள் எப்படி ஒரே ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணைகளை இலக்கு வைக்கப்பட்டு காலி பண்ணப்பட்டுச்சு, எல்லாத்தையும் அவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறாங்க. அதனால் இனிவரும் காலத்தில் அமெரிக்க ஸ்டாண்டில் அவங்க உறுதியாக இருக்க போகிறாங்களா, அந்த இராணுவ பேஸை இங்கே தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளிக்க போகிறாங்களா, அல்லது அமெரிக்காவோட பிடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வர போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை நோக்கி அவங்க நகரக்கூடும். ஏற்கனவே கத்தாரும் ஓமனும் ஏறக்குறைய ஈரான் பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற நாடுகளும் ஒவ்வொன்றா அப்படிப்பட்ட நிலையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தான் தெரிகிறது. அப்படி நடந்துச்சு அப்படின்னாக்க
வளைகுடா நாடுகளில் ஈரான் ஒரு சூப்பர் பவராக உருவாகும். ஈரானை தலைமையாக வச்சு மற்ற நாடுகள்லாம் அணி சேர வாய்ப்பு இருக்கிறது. பட் அப்படிப்பட்ட நிலைமை வரவிடாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்கும். ஏன்னா அவங்க இந்த யுத்தத்தை அமெரிக்கா ஈரான் மேலே தீவிரமாக யுத்தம் நடத்தி ஈரானை காலி பண்ணணும் அப்படின்னு மறைமுகமாக எல்லா வேலையும் பார்த்தவங்களே இந்த சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகம் தான். என்ன மாற்றம் நடந்தாலும் இதற்கு முன்னாடி ஈரானை அணுகியதைப் போல இனிமேல் அணுக முடியாது அப்படின்ற யதார்த்தமான உண்மையை இந்த யுத்தம் அவங்க எல்லாருக்கும் புரிய வச்சிருக்குது. இது வளைகுடா நாடுகளோட நிலைமை. இதே போல் மற்ற சில நாடுகள்லையும் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பேஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. தென்கொரியா, ஜப்பான், இன்னும் எத்தனையோ நாடுகள். இப்போ அந்த நாடுகளோட கண்ணோட்டத்தில் அமெரிக்கா தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல. ஈரானில் போய் அவங்க தோற்று போய் ஓடுறாங்க. அமெரிக்காவுடைய எத்தனையோ அதி உயர் டெக்னாலஜி விமானங்களை எல்லாம் ஈரான் அசால்ட்டாக அடித்து வீழ்த்துது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை திறப்பதற்கு அமெரிக்காவால் முடியல. மற்ற நாடுகள் எதுவும் அமெரிக்காவோட சப்போர்ட்டுக்கு வரலை. எல்லா நாட்டுக்கிட்டையும் போய் அமெரிக்கா கெஞ்சி கெஞ்சி பார்க்குது, யாருமே வரலை. ஸோ அமெரிக்கா நாம் நினைப்பதை போல ஒரு சூப்பர் பவர், சூப்பர் அதிகாரம் படைத்த நாடு அல்ல. அமெரிக்காவால் தங்கள் நாட்டை பாதுகாக்க முடியாது. இன்றைக்கி சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அமெரிக்கா ஓடி அவங்கள பாதுகாக்கலை. அந்த நாடுகள் இத்தனை காலமாக அமெரிக்காவோட ஒரு விசுவாசியாக இருந்தாலும் கூட ஒரு இக்கட்டான நேரத்தில் அந்த நாட்டை அமெரிக்கா காப்பாற்றலை. நாளைக்கு நமக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ற எண்ண ஓட்டம் உலகத்தோட மற்ற நாடுகளுக்கு வரும். இது அமெரிக்கா மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும். அதனால் உலகத்தோட ஜியோ பாலிட்டிக்ஸில் வெவ்வேறு இடங்களில் இராணுவ தளங்கள் அமைச்சு உலகம் முழுக்க தன்னோட கண்ட்ரோலில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இத்தனை காலம் அமெரிக்கா ஏற்படுத்திட்டு இருக்கு இல்லையா? அந்த நிலைமையில் இந்த யுத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். அது இன்னொரு முக்கியமான ப்ராபபிலிட்டி. சரி, இந்த யுத்தத்தில் யார் வென்றது அப்படின்னு பார்த்தோம்னா சந்தேகமே இல்லை, ஈரான் தான் வென்றிருக்கிறது. எந்த அடிப்படையில்? ஒன்று, இராணுவ ரீதியில் பார்த்தா உறுதியாக ஈரான் வென்றிருக்கிறது. அவர்கள் தரப்பில் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு யுத்தத்திலையும் ரெண்டு தரப்புக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் ஈரான் தரப்பில் மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. பட் அது எல்லாமே சரி செய்யக்கூடியது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொன்னதை போல பாலங்களை மறுகட்டுமானம் செய்து விடலாம், ஆனால் அமெரிக்காவை பழிவாங்குவதற்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். அதுபோல் இந்த யுத்த முனையில் ராஜதந்திர ரீதியாக ஈரான் மிக வலிமையான வெற்றியை பெற்றிருக்கிற அதே நேரம் இராணுவ ரீதியிலும் அவங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி தான். அமெரிக்காவை வீழ்த்தி காட்ட முடியும், அடிபணி வைக்க முடியும் அப்படிங்கிறத நவீன காலத்தில் ஈரான் நிரூபித்து காட்டியிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அந்த ரீதியில் அவங்களுக்கு வெற்றி தான். ரெண்டாவது, இப்போ இந்த 2 வார கால போர் நிறுத்தம் எதன் அடிப்படையில் உருவாயிருக்குது அப்படின்னு பார்க்கணும். வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்கிறாரு? ஹார்மூஸ் நீரிணையை நாங்கள் திறக்கிறோம் இந்த 2 வாரத்துக்கு. பட் அந்த திறக்கிறது அப்படிங்கிறது பழைய மாதிரி இருக்காது. மாறாக ஈரானுடைய இராணுவ ஒத்துழைப்புடன் கச்சா எண்ணெய் கப்பல்கள் அதன் வழியாக பாஸ் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ 2 வார காலத்துக்கு பிறகும் அவங்க உறுதியாக ஹார்மூஸ் நீரிணை மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த யுத்தத்தில் யார் வென்றது அப்படின்னா இராணுவ ரீதியில் ஈரான் தான் வென்றிருக்கிறது, ராஜதந்திர ரீதியில் ஈரான் தான் வென்றிருக்கிறது, பொருளாதார ரீதியில் ஈரான் தான் வென்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தேடி ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்கி ஈரானிடம் வீழ்ந்திருக்கிறது. அமெரிக்காவை ஈரான் வீழ்த்தி இருக்கிறது. இப்போ கடைசியாக வர்ற சந்தேகம் என்ன? இது வெறுமனே 2 வார காலத்துக்கான ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் தானே, இதை எப்படி முழுமையாக யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி பலருக்கு வரக்கூடும். 2 வார காலத்துக்கு பிறகு மறுபடியும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கான வாய்ப்பு அடியோடு கிடையாது. ஏற்கனவே இந்த சண்டையில் எப்படியோ சிக்கிட்டோம், எப்படி வெளியேறது அப்படின்னு தெரியாமல் ஒரு எக்ஸிட் பிளான் இல்லாமல் அமெரிக்கா ரொம்ப தடுமாறுனுச்சு. அதனால் 2 வாரத்துக்கு பிறகு உறுதியாக அமெரிக்கா இந்த யுத்தத்தில் பங்கேற்காது. பேச்சுவார்த்தையும் இழுப்பாங்க. ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் தொடர்ந்து இது மாதிரி மிரட்டலாக எடுத்துக்கிட்டே இருப்பார். 48 மணி நேரம், 4 வாரம், 2 வாரம்னு கெடு விதித்து அவர் வழக்கம் போல் மிரட்டல் எடுத்து எழுதிக்கிட்டே இருப்பார். பட் யுத்தம் அப்படின்ற எல்லைக்கு மறுபடியும் இது போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு மிக கடுமையான பொருளாதார இழப்புகள், உள்நாட்டு எதிர்ப்பு, நேட்டோ நாடுகளோட எதிர்ப்பு, ஐரோப்பிய ஒன்றியத்துடான பகை அப்படின்னு கடுமையான விளைவுகளை அமெரிக்கா இந்த யுத்தத்தின் மூலமாக சம்பாதிச்சிருக்கு. அதற்கான லாபம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு யுத்தத்துக்கு போய் ஏதாவது அடைஞ்ச ஆதாயம் ஒன்று இருக்கணும் இல்லையா? அதனால் அமெரிக்காவுக்கு இந்த யுத்தத்தில் எந்த விதமான ஆதாயமும் இல்லை. சொல்லப்போனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் ஆல்ரெடி திறந்தா இருந்துச்சு. தேவையில்லாமல் போய் சண்டையை போட்டதை இழுத்து மூட வச்சு இனிமேல் ஒரு கப்பல் பாஸ் ஆகணும்னா $2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுக்கணும் அப்படின்னு நிபந்தனைகளை விதித்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். ஸோ முன்னர் இருந்த நிலைமையை விடவும் மோசமாக்குனது தான் இந்த யுத்தத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நன்மை. எந்த லாபமும் கிடையாது. அதனால் 2 வாரத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு யுத்தத்துக்கு அமெரிக்கா தயாராகுமா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் ரொம்ப ரொம்ப சொற்பம். ஒருவேளை அவங்க அந்த 2 வார காலத்தில் ஆயுதங்களை குவிச்சு
ரெடி பண்ணிட்டு அதுக்காக தான் 2 வார காலத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது அப்படியே ஈரானுக்கும் பொருந்தும். ஸோ 2 வார காலத்துக்கு பிறகு அமெரிக்கா மறுபடியும் தாக்குதல் இறங்குனுச்சுனாக்க ஈரான் அதை விட கடுமையான பதில் தாக்குதலுக்கு தயாராகிடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதில் விடுபட்ட ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்த அறிவிப்பில் இஸ்ரேலுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது முக்கியமானது. பாகிஸ்தான் அரசோட அந்த அறிவிப்பில் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு இஸ்ரேலுக்கும் பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இஸ்ரேல் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் எதுவும் பேசலை, நெத்தன்யாகு எதுவும் பேசலை. அதனால் ஒருவேளை இஸ்ரேல் தொடர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாக்க பதிலுக்கு ஈரான் அவங்க மேலே அட்டாக் பண்ண தான் செய்வாங்க. அப்புறம் யுத்தம் இழுத்துக்கிட்டே போகும். பட் அந்த நிலைமைக்கு அமெரிக்கா இஸ்ரேலை விடாது, அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்றது தான் தெரியுது. அது நடக்காது நம்பலான்னு வச்சுக்கோங்களேன். பட் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்துமா அப்படின்னு தெரியல. ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குனாங்க அப்படின்னாக்க பதிலுக்கு அவங்களும் தாக்குவாங்க. அப்புறம் ஈரான் லெபனானுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலை தாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுமா? இதெல்லாம் எஞ்சி இருக்கக்கூடிய கேள்விகள். இந்த 2 வார கால சீஸ்ஃபயரில் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுகள் பல நடக்க போகுது. எப்படி இருந்தாலுமே இந்த 2 வார காலத்தில் உலக பொருளாதாரம் ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கிற நிலைமைக்காவது போகும் அப்படிங்கிறது புரியுது. இப்போவே கச்சா எண்ணெயோட விலை கணிசமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு, தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு, இந்த பொருளாதார நிலைமை கொஞ்சம் சீரடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2 வார காலத்துக்கு பிறகு இந்த யுத்தம் உறுதியாக நீடிக்காது, இத்தோட முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.